இந்தியாவின் கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அதிநவீனத்துவம் வாய்ந்த ஐஎன்எஸ் தமால் போர்க்கப்பலின் சிறப்பு அம்சங்கள் குறித்து நேவி கமாண்டர் ராகுலுடன் நமது செய்தியாளர் பாவிந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவினுடைய முப்படைகளை வலிமைப்படுத்துவதற்காக இந்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்துகிட்டு வர்றாங்க. அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் தமால் போர்க்கப்பலை அர்ப்பணிச்சிருக்காரு பிரதமர் மோடி. அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, இது நாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போர்க்கப்பலாக இருக்குன்றதை விளக்குவதற்காக நேவி கமாண்டர் ராகுல் சார் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், ஐஎன்எஸ் தமாலில் இணைஞ்சிருக்கக்கூடிய கப்பல் அந்த மேற்கு பகுதியில் இணைச்சிருக்கோம். இதை பற்றிய முழுமையான அந்த சிறப்பு அம்சங்களை பற்றி சொல்லுங்களேன். ஸோ ஐஎன்எஸ் தமால் என்று பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டெல்த் ஃப்ரிகேட் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய கப்பல். இது நம்ம தல்வார் கிளாஸ் என்கிற கப்பலோடு ஃபாலோ ஆன் ஷிப். தமால் என்கிற கப்பல் 8வது கப்பல் இந்த கிளாஸோடு. தல்வார், தபர், திரிஷூல் என்கிற 3 கப்பலை ஒரு பேட்ச் 1 நம்ம நேவியில் சேர்த்தோம். அதுக்கப்புறமா தேக், தர்கஷ், திரிகண்ட் என்கிற 3 கப்பலை நம்ம மேற்கு பகுதிக்கு கொடுத்தோம், மேற்கு கடற்கரை படைக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறமா இன்னும் 2 கப்பல் துஷீல் அண்ட் தமால் தான் கடைசியான கப்பல். இந்த கிளாஸோடு கடைசியான கப்பல் ரஷ்யாவிலிருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய கடைசியான கப்பல் இது. ஸோ இதை ஸ்டெல்த் ஃப்ரிகேட்னு சொல்லி இதை நம்ம மேற்கு கடற்படைக்கு இதை கொடுத்துருக்கோம். இப்போது இன்னி தேதியில் நேற்று பார்த்தீங்கன்னா இது நம்ம ரஷ்யாவில் இருக்கிற யாந்தார் ஷிப்யார்டில் கமிஷன் பண்ணியிருக்காங்க. இது அங்கே நம்ம பாதுகாப்பு அமைச்சர், அவங்க நேவியோட அட்மிரல், நம்ம நேவியோட அட்மிரல் எல்லாரும் அங்கே சேர்ந்து இந்த ஷிப்போட கமிஷனிங் செரமனின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு ஷிப்யார்ட் யார் இந்த கப்பலை உண்டாக்குறாங்களோ அவங்க எந்த நேவிக்கு இந்த கப்பலை கொடுக்க போகிறாங்களோ ஃபார்மலாக ஒரு கொடுக்கக்கூடிய செரமனி நம்ம நேற்று முடித்து இதை நம்ம டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். இந்தியன் நேவியில் நேற்று இதை கமிஷன் பண்ணியிருக்கோம். நேவிக்கு கொடுக்கப்பட்ட அந்த தமால் கப்பலில் பார்த்தீங்கன்னா இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 125 மீட்டர் நீளம் சொல்லியிருக்காங்க. இதனுடைய வெயிட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இன்னும் சிறப்பு அம்சங்கள் இருக்குது, என்னென்ன அதிநவீனத்துவத்தை பயன்படுத்தியிருக்காங்க? ஸோ தமால் என்கிற கப்பலை பார்த்தீங்கன்னா இன்னி தேதியில் அதில் ஏர் டு சர்ஃபேஸ் அண்ட் ஏர் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் டு ஷிப், ஏர் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் டு ஏர் எல்லாத்துலேயும் அனுப்பக்கூடிய ஏவுகணைகள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ சர்ஃபேஸ் டு ஷிப் இல்லை சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் என்று பார்த்தோம்னா டூவல் கேப்பபிள் பிரம்மோஸ் மிசைல். இது அதிநவீனமான ஒரு ஏவுகணை. இந்த ஒரு ஏவுகணையை வைத்து நம்ம 450 500 கிலோமீட்டருக்குள்ள தொலைவில் இருக்கிற லேண்ட் டார்கெட்டையும் சரி அண்டு கடல்களில் இருக்கிற டார்கெட்டையும் சரி நம்ம தாக்கலாம். அதே மாதிரி ஸ்டில் என்கிற ஒரு ரஷ்யன் சிஸ்டம், இது சர்ஃபேஸ் டு ஏர் மீடியம் ரேஞ்ச் மிசைல். இதை நம்ம உபயோகித்து ஷிப்புக்கு கப்பலுக்கு பக்கத்தில் வர நிறையா ஏர்க்ராஃப்ட்ஸோ இல்லை மிசைலை கூட நம்ம டைரெக்டாக தாக்கி அழிக்கலாம். நீங்கள் அங்கேருந்து வந்த ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா S-500 கூட வீழ்த்தக்கூடிய ஒரு கப்பல் இது அப்படின்ட்டு இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ S-500 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னி தேதியில் இருக்கிற அதிநவீன ஒரு மிசைல் சிஸ்டம். அந்த மிசைல் சிஸ்டத்தை கூட வீழ்த்தக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறதா இந்த ஸ்டில் 1 வெர்டிக்கலி லான்ச். அப்படின்னா இதை டைரெக்டாக நேராக மேலே இதை லான்ச் பண்ணி அது எந்த டைரெக்ஷனில் வேணால் திரும்பி அந்த மிசைல் மேலேயோ இல்லை ஏர்க்ராஃப்ட் மேலேயோ போகும். அதே மாதிரி கப்பலோட முன்பாகத்தில் பார்த்தீங்கன்னா 100 மில்லிமீட்டர் A190 என்கிற அதிநவீன கன் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கன்னோட ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டரில் இருக்கிற கப்பல்களை தாக்கக்கூடிய வலிமைப்படுத்த கன் இது. ஒரு நிமிஷத்தில் ஒரு 60லேருந்து 90 ரவுண்டுக்குள்ளே இந்த கன்னால் ஃபயர் பண்ண முடியும். இந்த கப்பலோட பின்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா AK-630 அப்படின்ற 6 பேரல் பொருத்தப்பட்ட சிங்கிள் கேட்லிங் கன் அந்த மாதிரி ஒரு டிசைனில் செய்யப்பட்டது. இது 4500 ரவுண்டு பர் மினிட் ஃபயர் பண்ணக்கூடிய கன். இதிலிருந்து வர நீங்கள் குண்டுகளை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விசிறி மாதிரி கப்பல் முன்னாடி நின்றுணும். கப்பல் பக்கத்தில் வர எந்த மிசைலோ இல்லை எந்த ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் டைரெக்டாக டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இதில் பொருத்தப்பட்டுள்ள சென்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து கொடுக்கப்பட்ட ஃப்ரிகாத் என்கிற சிஸ்டம் இருக்குது. அண்ட் இட்டலியிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண டர்மா என்கிற சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி நம்ம
கண்ட்ரிலே நம்ம இந்தியாவிலேயே டெவலப் பண்ண பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் டெவலப் பண்ண சோனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலுக்கு அடியில் உள்ள டார்கெட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக சவுண்ட் லொக்கேஷன் ஹம்சா என்ஜி என்கிற சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ளது. அதோட வந்து ஹெவி வெயிட் டார்பீடோஸ். ஸோ இந்த ஹெவி வெயிட் டார்பீடோஸ் ஏன் ஃபிட் பண்ணியிருக்கோம்னா கடலுக்கு அடியில் இருக்கிற சம்மரின் இல்லை வேறு ஏதாவது வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துடுச்சுன்னா இந்த ஹெவி வெயிட் டார்பீடோ மூலியமாக நம்மளால் அவங்கள தாக்க முடியும். அதே மாதிரி RBU 6000 என்கிற ராக்கெட் லான்ச்சர், ஆன்டி சம்மரின் ராக்கெட் லான்ச்சர் என்பாங்க, அந்த ஆன்டி சம்மரின் ராக்கெட் லான்ச்சரும் பொருத்தப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த தமால் போர்க்கப்பலில் பார்த்தீங்கன்னா அதிநவீனத்துவம் அதிகமாக இருக்குது. இதனால் கப்பல் படைக்கு மிகப்பெரிய பலம் கிடைச்சிருக்குன்னு நேவி கமாண்டர் ராகுல் சார் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. சார் நன்றி சார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்.